சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பா எடுத்துக்குங்க. நல்ல யோகமா வருது என்னை பொறுத்தவரை. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாரு, கடகராசில இருந்தாரு. ஒரு அலைச்சலை கொடுத்தாரு, ஒரு குழப்பத்தை கொடுத்தாரு. மைண்டு சிந்தனை ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை. வேலையில பிரச்சனை, சிறு இடமாற்றம், சகோதரில ஒரு பிரச்சனை, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, ஒரு மந்தமான தன்மை, தொழில் சரியாக இல்லை, மாமனார் மாமியார் ஒரு மந்தமான தன்மைகள், உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனைகள், படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள். ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஒரு சரியாக இல்லை. ஏன்னா சனி பகவானும் கொஞ்சம் வக்கரமானாரு, அதனால கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஒரு சில பேர் கொடுத்துருப்பாரு. புதனும் உங்களுக்கு வக்கரமாகும் போது, இப்போ வக்கரமாக இருக்கும்போது 2 குடும்பம் வருமானத்தை கொஞ்சம் பிரச்சனை, பூர்வீக சொத்து, பூர்வ இடத்துல ஒரு கலகம், கோர்ட்டு கேஸ், இது மாதிரி அமைப்புகள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு குழப்பத்தில் ஆகிறது, நிறைய கற்பனைக்கு போய் ஒரு சில தடைகளை சந்திக்கிறது, எல்லாமே பார்த்தது யார்?